பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கும் மிகுந்த நேசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலைகள் பலவிதமாக இருந்தாலும் அந்த கவலைகளில் பிரதானமான கவலையாக இருக்கக்கூடிய பொருளாதார பின்னடைவு, காரியங்கள் ஆற்ற முடியாமை, கடன்களின் பலு, குழந்தைகளுக்கோ குடும்பத்தாருக்கோ அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல், தன்னுடைய காரியங்களை கூட ஒரு பொருளாதார பலம் இல்லாததனால் செய்ய முடியாத ஒரு கையறு நிலை. இது உண்மையிலேயே மனிதனை பாதாளத்தில் தள்ளிவிடும். எந்த அளவுக்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவாங்க, வறுமை என்பது குஃப்ரை கூட ஏற்படுத்தி விடும் என்று சொல்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சாவு வரைக்கும் வறுமை கொண்டு சென்றாலும் அல்லாஹ்வை மறந்திருக்கக்கூடிய, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு வரக்கூடாது. இந்த வறுமையை நீக்குவதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு பெற்றோர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், பிள்ளையினுடைய வறுமையை நீக்குவதற்கு எதையாவது ஒன்று பண்ணுடா, இந்த நகை தர்றேன்டா, அதை வச்சு வியாபாரம் பண்ணுடா அப்படின்றலாம் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் உள்ள பாசத்தில் என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. ஒரு நல்ல காதலுள்ள மனைவியாக இருந்தாள்னு சொன்னால், அவளும் தன்னுடைய பங்குக்கு என்ன செய்வா, அவனை மோட்டிவேஷன் பண்ணி கொண்டே இருப்பாள். ஆனாலும் எல்லாரும் பண்ணக்கூடிய மோட்டிவேஷனை விட படைத்த ரப்பின் கருணையை, அவனுடைய மோட்டிவேஷனை தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கின்றன சகோதரர்களே. அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான், பார்ப்பதற்கு ரொம்ப சின்ன சூறா தான். சொல்லுவாங்க இல்லையா, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லி. இது எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத்திற்கும் இந்த காரணமாக அமைஞ்சது. ஒரு பெரிய ஆறுதல் இந்த சூறா, சும்மா இல்லை, ஒரு பெரிய ஆறுதல். ஆறுதல் அப்படின்னும் போது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆறுதல். அது வார்த்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது செயலாகவும் இருக்கலாம். படைத்தவன் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் தான் இந்த சூறா. இதனுடைய லேசான ஃப்ளாஷ்பேக்கை நான் சொல்லிடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி என்ற ரீதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலதரப்பட்ட நிலைகளில் சோதிக்கப்பட்டாங்க. இந்த பாவிங்க வெறுமன கை தாக்குதலை மட்டும் செய்யவில்லை, அதோடு கூடி வாய் தாக்குதலையும் பண்ணான். நாக்கில் தேலை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொட்டிக்கிட்டே இருந்தான். அந்த குஃபார்களுடைய கைகள் ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த கொள்ளை கூட்டம் என்ன சொன்னது தெரியுமா? அந்த அபுத்தர், நீ ஒரு ஆண் வாரிசற்றவன். பச்சையா சொல்றதா இருந்தால் ஆண்மை இல்லாதவனுக்கு அந்த அபுத்தர்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. சந்ததி இல்லாதவனுக்கு அபுத்தர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினான். ரசூலுல்லாஹ் உடைஞ்சு போனாங்க. ஒரு ஆண்மகனை பார்த்து உனக்கு சந்ததி இல்லை, நீ புள்ள பேருக்கு லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வேதனை வரும். ஆனால் அந்த கிறுக்கணும் பெண்களை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை, பெண் குழந்தைகளை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. அதனால என்ன பண்ணுவான்னா, ஆம்பளை புள்ள இல்லாதவங்களை எல்லாம் அபுத்தர்னு சொல்லுவான். அபுத்தர்ன்றது ஒரு கொச்சையான வார்த்தை. இந்த வார்த்தையை தூய்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்களுடைய இதயம் ரோஜா மலர் போல வாடி வதங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கல்லடியே தாங்கி கொண்டாங்க. அவன் சொன்ன பைத்தியக்கார பட்டத்தையும் தாங்கி கொண்டாங்க, பேய் பிடிச்சவன்றதையும் தாங்கி கொண்டாங்க. அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ்வால அபுத்தர் என்ற வார்த்தையை தாழ முடியலை. ஒரு பொட்டையை பார்த்து நீங்கள் பொட்டைன்னு சொல்ல முடியாது, கல்லால் அடிப்பான், அவன் பொட்டை தான். ஆனால் அவனை பார்த்து கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவனுக்குன்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால். உள்ள முதலமைச்சருடைய தந்தை அவர் தான் திருநங்கை வைத்தார், திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு வைத்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவனை பார்த்தே அப்படி சொன்னாலே அவனால் தாங்க முடியாது. ஆண்மையின் சிகரம், இந்த உலகத்தில் ஆம்பளை எப்படி வாழணுன்றதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட இலக்கணத்தைப்படி, ரசூலுல்லாஹ்ட்ட பாடத்தைப்படி, அந்த மாதிரி ஆண் சிங்கம்னு சொல்லுவாங்களே, அதில் விட மேலான எக்ஸ்ட்ரானரி வார்த்தைகளால் சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாவை பார்த்துட்டு அந்த அபுத்தர்ன்று சொல்லும் போது அவங்களால தாழ முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு முடங்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா கௌசர் அப்படின்ற அழகான அற்புதமான சின்ன சூறாவை, குரான்லேயே அதுதான் சின்ன சூறா, அதை அனுப்புனான்.
அபுல் ஆலமீன் அனுப்பிய இந்த சூரா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இடர்கள், துன்பங்கள், கவலைகளை மட்டும் நீக்கல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய கவலைகள் நீக்குது. கவலைப்படாதீங்க. எத்தனையோ எனக்கு கமெண்ட் சொல்லக்கூடிய மக்கள், கமெண்ட் செய்யக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு கண் கலங்குது. அதில் ஒரு வயதானவர் ஃபோன் நம்பரையும் வாங்கி கொண்டார். ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டு பேசுகிறார். ஒரு 2-3 தடவை பேசிக்கிட்டே இருந்தார். என்னால் எதுவும் செய்ய முடியலங்க ஹஸ்ரத், தாங்க முடியலன்னு. தாங்க முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம என்னைக்கே செத்து போயிருப்போம். தாங்க முடியலன்னா செத்து போயிருப்போம். அப்போ தாங்க முடிய போய் தானே இந்த இதயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நல்ல கவலைகள், பொருளாதார ரீதியில் கஷ்டப்படுறத கஷ்டம்னு நினைக்காதீங்க. அதில் இருந்து சொல்யூஷன் என்ன அப்படின்றத பாருங்க. பொருளாதாரன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று, செல்வம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாங்களோ நீங்களோ வாழ்வதற்கு ஒரு பெரிய அளவுக்குள்ள வாழ்வாதாரம் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் அதுதான் வாழ்க்கையானா அது வாழ்க்கை இல்லை. அதை தாண்டி நிறைய வாழ்க்கை இருக்கிறது சகோதர சகோதரிகளே. செல்வம் வரணும். செல்வத்தின் மூலமாக நான் 4 பேருக்கு உதவக்கூடிய அளவுக்கு ஆகணும். காரு, பங்களா இத்தியாதி இது போன்ற தேவைகள் பூர்த்தி செய்ய போறேன் அப்படின்றத தாண்டி நான் 4 பேருக்கு உதவக்கூடிய ஒரு சூழல் ஏற்படணும். நான் 4 பேர்கிட்ட கையேந்திர மாதிரி ஆக்கிடக்கூடாது, கடன் வாங்குற மாதிரி ஆக்கிடக்கூடாது. என்னை படைத்தவனுடைய தாயன்பு என்னுடைய விஷயத்தில் அதிகம் ஏற்பட நான் என்ன செய்வது? இந்த சூறாவை தான் பிடிக்கணும். அந்த நபிக்கு ஆறுதல் சொன்ன அந்த ரப்பு தானே உனக்கு இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏற்படுத்திய, உலகத்தாருக்கு ஏற்படுத்திய ஒரு அற்புதமான ஆறுதலாக ஏன் இதை நீங்க எடுக்கக்கூடாது? ஒரு நாளைக்கு 21 முறை ஓதுங்க. எவ்வளவு நாளும் ஓதலாம். சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க ஓதி பார்ப்பீங்களான்னு. ஓதி பார்க்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல், அவனுடைய குர்ஆன் நமக்கு என்ன போதிக்குதோ அதை உலமாக்கள், நம்முடைய உஸ்தாத்மார்கள் சொல்லி தந்ததை மெமரியில் வச்சு உங்களுக்கு நான் சொல்றது தான். அல்லது வேற ஏதாவது தகவல்களை நான் பார்க்கும் போதோ படிக்கும் போதோ உங்களுக்கு சொல்றது தான். மற்றபடி இது நமக்கு தொழில் அல்ல. நான் அல்லாஹ்வுடைய கருணையினால ஒரு பள்ளியில் இமாமாக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, அந்த ஆறுதலை உங்களுக்கு தருகிறான் ரப்புல் ஆலமீன். தினசரி ஓதுங்க, கண்ணீரோடு ஓதுங்க. இன்னா ஆத்தைனா கல் கௌசர் போது உன்னுடைய உள்ளமெல்லாம் உருகணும். உன் பொருளாதார அந்த சுமை உன் கண்களுக்கு தெரியணும். உன் உள்ளத்தில் படைத்தவனை முழுமையாக சரணடையணும். அந்த ரசூலுக்கு அருள்பாலித்த இறைவா, எனக்கு நீ அருள்பாலித்து விட நாயனேன்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கும்போது நிச்சய வெற்றி உங்களுக்கு தான். செல்வம் கொட்டும், கொட்டென்று கொட்டும் இன்ஷா அல்லாஹ். கவலைப்படாதீர்கள், தொடர்ந்து இந்த அமலை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.